இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரழிச்சு போட அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அருகாமையில் இருக்கக்கூடிய கொட்டை கிராமத்தை சேர்ந்த சிறப்பாக சலூன் கடை வைத்து நடத்திக் கொள்ளும் அன்பு உள்ளம் அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கைதியேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக மனமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ₹200 கொடுத்தாங்க. நாகேசன் தாங்க பேரு. எழுதி கொடுத்தோம், படி தெரியல. 200 வேஸ்ட். அந்த நாயே பேரு நாகேசன். எங்களை விட்டுட்டு போவ எப்ப மட்டு வந்துச்சு மோசக்கார பாவியா. நம்ம 16 பேரும் ஒன்னா தாண்டா வேன்ல வந்தோம். வாழை போட்டு நானடா உனக்கு மட்டும் எப்ப ராஜாமா வந்திருப்பான். யார் ராஜா பாடு போடு போடு. யார் ராஜா யார் வாரிய பா. மதியானம் போன் பண்ணின்னா ஒரு நாடகம் கேட்டியாப்பா. நீ சாவத்துக்கு தான் கேட்டியோ. எப்பா அந்த மோதல் தவுக்குற பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டாமா. நின்னுக்கிட்டு தானே வருவா. தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்க வாங்க. அத பார்த்து நாங்க சிரிச்சுங்க இருப்போமே. அந்த காலம் எப்படா வரும். போயம்மா இது நம்ம மூக்கு நம்ம சரி. இது நம்ம மூக்கு நம்ம சரி. இத கீழே சிந்தி போட்டா போராடா வரும். இல்லைன்னா காக்கா தூக்கி போடும். சீமா 6 மணிக்கு போன் பண்ணியா சோறு எங்கன்னு இல்லடா சாப்பாடுக்கு பைசா கொடுத்துட்டாங்கடா. எல்லாருக்கும் சாப்பாடு பைசா கொடுத்தாரா? வண்டிக்காரண்டா அவனை வடி துப்புறாயன பாருண்ணா. காலையில் எப்படி வச்சு ஏற்றி அனுப்பி அம்மா 4 பொருட்டை வாச்சாத நாய் சிறுப்புறா மாதிரி 2வது பசி எடுக்குதுன்னு கேட்கும். என்ன பண்றது?
ஆட்டக்காரம்மா பசி எடுக்குதுன்னு சொல்றேன் அம்மா. இட்டு போய் அந்த வீட்டுல சாப்பாடு உட்கார எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டாங்க. சின்ன இலையாக்குதுன்னு கையை விட்டு பெரிய வாழை இலையா காட்டான். இன்னைக்கு அவனுக்கு இலை போடுற நேரம் அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி 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 ஆட்டி வைக்கிறான். அவன் அங்கத்துக்கு பத்தல. நம்ம பங்காளி வந்து சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல விட்டு ஏதோ புண்ணியத்துக்கு போடுறாங்க சாப்பாடுன்னா கோயிலேரி இல்லையா அனுக்காத ஊரா கோயிலேரி சாப்பிட்றான். அவனுக்கு சூத்தா கால போலியோ அதோ நல்லா மக்கில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்க. வாரி நல்லா காராமணி கோதரா மாதிரி கோதரானு. ஐயோ இவன் சாப்பிடறதுக்கு தான் கோதரானு. ராஜாவே அப்பா நீ 4வது சாப்பாட்டுக்க நீ ரசம் ஐயா ஐயா சீக்கிரமா எடுக்க போறோம் ஐயா. எலக்ட்ரிஷியன் முரளி எங்க இருந்தாலும் முன்னாடி அட வந்துடுப்பா. ஏன் முரளி நீ வந்து அப்பாவுக்கு லைட்டு கட்டுடா கட்டுடா. இந்த பாதரோட நீ கடிச்சுப்பா. 4வது சாப்பாடு ரசம் ஊற்றுன்னு காட்டாயம்மா. ரசம் எட்டாந்து ஊத்துனாங்க. வாரி ஏமா வைக்கிற மாதிரி ஒரு வாரம் வச்சாங்க. ரசத்துல உப்பு இல்லை பழுக்குது. உப்பு தரணும் நம்ம குடுக்குள்ள உள்ள ஒன்னாங்க. அதான் கட்ட கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உட்காந்து அவன் வயிற்றுல மம்கி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி யார் ராஜா யார் சீமா இந்த பாவினா நான் வந்த புது சூழ அவுனக்கு 2 ரூபா. $2 rupees. இந்த பாவி நான் வந்த புதுசுல நீ நான் அந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுதுடா. 8 வருஷத்தோட முடிச்சிடுவோம் மாடாப்பா. நம்ம சாப்பிட்டு வாசல் முன்னாடி படுத்து சாப்பிட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேன். வயிற்ற கலக்கு சேடி அடைச்ச அண்ணன் அம்மா இந்த பாவிக்கு அந்த வாசல்லையும் முறுக்கு 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 பக்கத்துல படுத்திருந்த அந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? தூக்க கண்ணுல எழுது அந்த முறுக்கு 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 அந்த கையில எடுத்து அதை துவர இந்த பொட்டை தொட்டு தொட்டு அவன் நக்கி பார்த்து
சொந்தக்காரி எல்லாம் வந்துட்டாங்களா? ஏண்டா அவனுக்கு ஊம பேர் இருந்தா சொல்லிட்டீங்களா அவனுக்கு? அப்பவே கொடுங்காலூர் வரேன்னா இன்னும் காணுமே. நான் 7 கிலோமீட்டர் நான் தான் வருவேன். ஏய் அதை வந்துட்டா ஆட்டோ வந்துச்சு. தாத்தா செத்துட்டாரு. என்னப்பா ஒரு மாசம் நல்லது ஆயாத்தா செத்தாங்கன்னு சொன்னா ரொம்ப கஞ்சி மாசம் பொட்டக்கிட்ட வாங்கி கூட்டாதான் தூங்க திருப்பான் தூங்க கிடக்குறான். அவனை பார்த்து அவனை பார்த்து கிடக்குறான். இந்த தாத்தா செத்துட்டாரு. ஒரே வாரிசு நீதான். பூம பேர தாத்தா சொத்து ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறாரா? ஓடிடா டிவியா என்னடா உலகம் சேர்த்து வச்சு கிழமை இது போட்டு ஊம நாடகமா ஊம பேசத்து ஊக்க அவன் ஊக்கு சொத்தை எழுதி வாங்கிட்டே நீத்தாரடா புளியா மாட்டுக்கார சண்டை. தாத்தா 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 சாவியா சாவி நான் எடுத்துறேன். சாவி நான் எடுத்துறேன். ஆமா ஏதாவது கடைசி ஆசை இருக்கு. சாவி என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட கொடுக்கல. ஐயோ ஐயோ சாவி இல்லப்பா, சாவி இல்லப்பா, தோலை கட்டி பாத்து சொன்ன புரிஞ்சு. வாடா சாவி நான் கட்டு பிடிச்சி தரேன். கடைசி ஆசை நாட்டுக்கு வருதா எப்படியா பையா
வாங்க. மத்தனை வாங்க வேணாம். பூமா எடுத்து பூப்பை இப்படி இருக்கக்கூடாது. நான் பண்ணவே இல்லை. நான் பண்ணவே இல்லை. கடைசி ஆசை எனக்குதான். தாத்தா வண்டியா பாத்தா பாத்தா பார்த்தா உன்னையா? ஜே, 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 ஜே. சரி தாத்தா எடுக்க போறோம். ஆசை நிறைவேற்றிக்கோ. தாத்தா உன்னை பொறுமையா அடிப்பார். நீ தாத்தாவை எப்படி அடிப்ப? தூக்குடா தாத்தா தூக்குடா. அதை அவனுக்கு செய்ய என்ன பண்ணுது? ஏடா, இதை பார்த்து பண்ண உட்காந்துக்கிறேன். டேய், 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 டேய். தாத்தாவா மதிக்கிறியா அவரை? சரி நான் கையை பிடிச்சி பாத்தீங்களா? ஆவி எவ்வளவு வேகமா எழுந்து உள்ள போகுது பாத்தீங்களா இல்லையா? ஏன் அவ்வளவு வேகமா போகுது? 4 மணி ஆச்சு, பவுடர் காய்ச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு போகுது. கொஞ்சே போவாது. மன்னர் எப்படிதான் மாட்டாட்டு ஒண்ணுமே புரியவில்லை. அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தால் என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார். என்ன ஆனது என்று ஒன்றுமே தெரியவில்லையே. ஆமா, என் தந்தை என்னிடமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்தியவுடனே அண்ணா தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா தந்தை நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. என் தங்கனுக்காக பாலி விஷயங்களுக்கு வேண்ட என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. கூறுகிறேன் கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பெரும் சுந்தர் வருவார். நீதி கட்டணம் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் நல்ல அவன் மீது எனக்கு காதலா? அண்ணா, நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்துக்குள்ள நான் பார்க்கவில்லை. அண்ணா, உன்னோடு பிறந்தவன் நான் இப்பேற்பட்ட தவறை செய்திருப்பேனா? அப்படி தவறான கண்ணோட்டத்தில் என்னை பார்க்க வேண்டாம். அண்ணா, சத்தியமாக நான் தவறு செய்யவில்லை. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? கூறுகிறேன் கேளுங்கள். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொண்டு விட்டார்கள். அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறாரு. அண்ணா, நான் இதற்காக அண்ணா பால் விஷயங்கள் தந்தையை சாகடிக்க போறேன். சத்தியமாக இந்த தவறு நான் செய்யலண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புகளை நான் தவறு செய்யவில்லை. அடுத்த போது பெருத்து என்றும் இல்லாமல் இந்த எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். என்ன செய்தாய்? என்னுடைய வார்த்தை நம்ப அம்மலை பிடிகளை சட்டை கொண்டு வீட்டு ஆடுது நியாயமாக. அண்ணா, நான் தவறு செய்யவில்லை. அண்ணா, அண்ணா, ஓ நெஞ்சமே உயிர் தஞ்சமே நான் தவறு உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் பலரும் கொஞ்சமே.
அருகிலி இல்லை என்று உருகினே. உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே. மனதினை தந்துவிட துடிக்கிறேன், விழிகளில் துன்பமழை வடிக்கிறேன். உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே. குடும்பத்தை கெடுக்க வந்த கோமாரி காப்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை நீ கொண்டு விட்டாயே. பாவி, ஒரே தங்கையை ஒப்பற்ற தங்கையை ஆசை தங்கையை அன்பு தங்கை தேடி கேவலம் காமத்திற்காக தந்தையை கொண்டு விட்டாயே. காதல் உன் கண்ணை மறைத்து விட்டதா? நீயா ஒரு நாட்டு இளவரசி? இனிமேல் நீ எனக்கு தங்கையும் கிடையாது, நான் அவனுக்கு அண்ணனும் கிடையாது. தாயின் தாலி மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டாரம்மா. பாலிலை விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டாரம்மா. இனிமேல் அவர்களுக்கு தங்கையை கிடையாது, தண்டனை கொடுக்க முந்தி தவமிருந்து 300 நாள் சொத்து பெற்றெடுத்தார்களே தாயே. அம்மா, என்னுடைய தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாது அம்மா. 10 மாதம் நீங்கள் என்னை சுதந்திர பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட அம்மா, எனது தாய் போல் உங்களை நினைத்து வந்தேனே தாயே. உங்களுடைய தாலி எருமடைகின்ற பாவினா பால் வச்சுகள் தந்தையை சாகடிச்சிருப்பேனா? இப்பேற்பட்ட தவறை என்னுடைய கருத்தினால் நான் செய்திருப்பேன் தாயே. ஒரு சிறிய எறும்புக்கு கூட அற்றோர்கள் வைக்காதவனம்மா. நான் எதற்காக தாயை இந்த தவறை செய்ய போகின்றேன் அம்மா? என்னுடைய வார்த்தை நம்புகிறப்பா, என்னுடைய வார்த்தை நம்புகிறப்பா. அம்மா, அழக்கூடாதம்மா, அழக்கூடாது. அம்மா அம்மா என்று உரைத்து பாடத்தை பிடித்து மண்டிட்டு மன்றாடி அழுகின்றாய். நீ அழபோதெல்லாம் என் உள்ளமானது துடிக்கிறம்மா. நீ கத்தும்போது என் நெஞ்சமானது பதறுகின்றதம்மா. எப்படி அம்மா அம்மா என்று சொல்லுகின்றாய்? சொல்லாதம்மா, அழ வேண்டாம். நீ அழுதாது என் மனதை தாங்கவே தாங்காது. மகேஸ்வரி, சின்ன சிறிய வயதில் இருந்து தாய் முகத்தை பார்க்காத உனக்கு நான் தாய்க்கு தாயா இருந்து வளர்த்து வந்தேன் அம்மா, வளர்த்து வந்தேன். தவறு செய்யவில்லை தாயே என்று அழபோதெல்லாம் என் நெஞ்சமானது. மகேஸ்வரி, ஒன்று தெரியுமா உமக்கு? அன்று பிரபஞ்சன் தலையில ஏற்றி விட்டான். ஏற்றி மாற்றவே முடியாது. மற்ற காலையில் படும் கண்ணக்குரிய அண்ணன் உரைத்தாரே, பால விஷம் கலந்து தந்தையை கொலை செய்து விட்டார் என்று அண்ணன் சொல்லி சத்தியமாக இந்த தவறை நான் செய்யவில்லை அம்மா. என்னை வார்த்தை நம்புகிறேன் அம்மா. நான் எதற்காகம்மா பால்ல விஷம் கலந்து தந்தையை சாகடிக்க போறேன்?
சத்தியமா நான் தவறு செய்யவில்லை தாயே. அப்படியானால் தவறு செய்யலையா? சரி, மகேஸ்வரி, என் களத்தில் இருக்கின்ற பாலை எடுத்து சென்று அவனுக்கு கொடுக்கிறது சொல்லிட்டு இப்படி அநியாயமா அடி அனாத கைது, அடி புறம்பாக்கு, அடி மகன், அதுதான் சொன்னாரு. போடு, உன்னால காரியம் தான். நான் தவறு செய்யவில்லை தாயே. அம்மா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்காது, கிடைக்காது என்பார் நடக்காது. கந்தல் என்பார்கள் எடுத்து போக நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. சதியினாலே அழிந்ததம்மா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது.
ஃபுல்லாக பார்ப்பீங்களா?